பகுதியில நம்ம ஒரு வித்தியாசமான ரைஸ் பார்க்க போறோம். அது என்ன ஐட்டம்னு பார்க்கலாம். ஹலோ மேடம். மீனா மேடம், இன்னைக்கு நான் சொன்ன நம்ம நிறைய டிஷஸ் வித்தியாசமான டிஷஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ரைஸ் ஐட்டம் பண்ண போறோம். நம்ம எப்போ வந்து ரைஸ் ஐட்டம் பண்ணாலும் ஐ திங்க் லேடிஸ் குறிப்பா வந்து மதர்ஸ் will be so happy. ஏதோ ஒரு மிக்சட் ரைஸ் பண்ண போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ வந்து லஞ்ச் பாக்ஸ்ல கொடுக்கலாம். ஒரு ஹெட்ஏக் ஓவர் அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்ட். நீங்க என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து தாய் ஐட்டம் பண்ணலாம். கால்ட் பைனாப்பிள் தாய் ஃப்ரைட் ரைஸ். நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் சாப்பிட்ருக்கோம். ஸோ ஒன் திங் இஸ் நம்ம இந்தியன்ஸ்க்கு தாய் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தே இன்கார்பரேட் நம்மளோட ஃப்ளேவர்ஸ் நிறைய அவங்க இதுலேயும் ஈவன் அவங்களுக்கு கொஞ்சம் நம்மள மாதிரி ஸ்பைசி திங்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இட்ஸ் பிலீவ் தட் தாய் வாஸ் பார்ட் ஆஃப் இந்தியா. தாய்லாந்து ஹேட் இந்தியன் ஆரிஜின் அங்கே. ஸோ நம்ம டைரக்டா அவுட் சைட் இந்தியான்னு பார்த்தா தாய் இஸ் ஒரு க்ளோஸ் ரிலேட்டட் டு குக்கிங் சொல்லலாம். ஏன்னா கோகனட் தே யூஸ், ஸ்பைஸ் தே யூஸ் அண்ட் ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு. எஸ்பெஷலி நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கு ஸ்பைசி ஸ்டஃப் ரியலி இட் சூட் அவுட் டாங். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போற இந்த தாய் ஃப்ரைட் ரைஸ், தாய் பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் இது. ஸோ ஐ திங்க் எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ்ங்கிறது வந்து நம்மளால வீட்டில் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஐ திங்க் இன்னைக்கு வந்து அந்த ஐடியாவை நீங்க எல்லாரும் மாத்திட்டீங்க. ஸோ அவ்வளோ சிம்பிளா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேம் என்னென்ன பொருட்கள் வேணும்? இது ஸ்ப்ரிங் ஆனியன் நம்ம இதுக்கு, சால்ட், குக்கிங் ஆயில், வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்ட்டு குடமிளகா 3 எடுத்தேன். கிடைக்கலன்னா கிரீன் மாத்திரம் ஓகே. அப்புறம் பட்டாணி, பைனாப்பிள், இது வந்து கார்லிக், அப்புறம் சில்லி பவுடர், இது வந்து ரெய்சின்ஸ் அதாவது காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா, கொஞ்சம் நேரம் வெந்நீரில் ஊற போட்டு வடிகட்டி வச்சிருக்கேன் சாஃப்டாக இருக்கும்ட்டு. பிஞ்ச் ஆஃப் சுகர், சோயா சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பெப்பர், ஆயில். இது வந்து கார்னிஷ்க்கு ஃப்ரைடு கேஷ்யூ. ஸோ ஃபைனலாக இருக்கட்டுமேன்ட்டு. ஸோ ஓகே தட்ஸ் இட். அண்ட் ரைஸ், அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு 1:1 ரேஷியோ நல்ல உதிரியா அந்த மாதிரி பாயில் பண்ணி. ஸோ முக்கியமாக வந்து பாஸ்மதி ரைஸ் 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி நீங்க ஊற்றி கொஞ்சம் நெய் இல்லையா, நெய் இல்லை ஆயில் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, சமைச்சு வச்சுக்கோங்க, ரைஸை குக் பண்ணி வச்சுக்கோங்க. உதிரியா இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து குக் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்ற பொருட்கள் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வேணும், அதாவது வெங்காயத்தாள், பச்சை பட்டாணி, குடமிளகா வந்து 3 கலருமே இருந்தால் கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ். மஞ்சள் கலர், சிகப்பு கலர், பச்சை கலர், 3 கலர் குடமிளகா, தேவையான அளவு உப்பு, பைனாப்பிள் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரே ஒரு சிட்டிகை சர்க்கரை, தேவையான அளவு மிளகாய் தூள், சோயா சாஸ் கொஞ்சம், பூண்டை வந்து நசுக்கி வச்சுக்கோங்க. நல்லா அந்த தோலை நீக்கிட்டு நசுக்கி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. அண்ட் தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு மிளகுத்தூள் அண்ட் திராட்சை, காஞ்ச திராட்சையில கொஞ்சம் வெந்நீர் விட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சீங்கன்னா சாஃப்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த வெந்நீரை வந்து வடிகட்டணும். அண்ட் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, அவ்வளவுதான். இல்லையா, ஆரம்பிக்கலாம். ஓகே. அண்ட் மேம் இதுல நம்ம வந்து பைனாப்பிள் சேர்க்கிறோம் இல்லையா? ஸோ இது வந்து எப்படி இருக்குமா பைனாப்பிள்? ஸ்வீட்டா இருக்குமா பைனாப்பிள்? நல்ல ஸ்வீட்டா இருந்தா பெட்டர் ஆக்சுவலி. அந்த வாயில உங்களுக்கு இன்னும் அந்த மிக்ஸ்ட் ஆஃப் டேஸ்ட் வரும் இல்லையா, காரம் ஸ்வீட் எல்லாம் நல்லா இருக்கும். இருந்தாலும் இல்லைன்னா இட்ஸ் ஓகே, டசன்ட் மேட்டர். ஐ திங்க் பைனாப்பிள் வந்து ஒரு ஃப்ரூட், அது எல்லாத்துலயுமே நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, ரசம் பண்ணுவாங்க, பைனாப்பிள் ரசம். ஓகே, பேன் ஹீட் ஆகட்டும், கொஞ்சம் எண்ணெய் போட்டு ரெடி பண்ணி வைக்கலாம். அதுக்குள்ள ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சாப் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுல வந்து யூஸ்வலா சைனீஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஜிஞ்சலி ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து குக்கிங் ஆயில், நான் ரெகுலர் குக்கிங் ஆயில் யூஸ் பண்றேன். ஸோ தட் சில பேருக்கு ஃப்ளேவர் பிடிக்காது. ஸோ நம்ம அண்ட் வெங்காயத்தாள் வந்து கண்டிப்பா ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான. ஆமா, அந்த கலர்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. கலர்ஃபுல் அண்ட் அந்த ஒரு ஃப்ளேவர். ஆமா, ஃப்ரெஷ் ஆனியனோட ஒரு 3 வெங்காயத்தாள் எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இதுல இருக்கிற அந்த வெங்காயமே நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆமா, தனியாயமும் அந்த ஸ்டாக். ஆமா, ஸ்டாக் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது கிடைக்கலன்னு சொல்றவங்க ஆனியன் வச்சு பண்ணலாம் ஆஃப் கோர்ஸ். ஓகே, பட் எனிவே இப்போ வந்து வெங்காயத்தாள் எல்லாம் எல்லா கடைகளிலும் சாதாரண கடைகளிலும் கிடைக்குது. இன்ஃபேக்ட் நான் இதை ஒரு தடவை வச்சு சாம்பார் கூட பண்ணுவேன்.
ஸோ கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபைனலா டெக்கரேட் பண்றதுக்கு கார்னிஷ் பண்றதுக்கு. ஸோ எண்ணெய் சூடானதும் ஸோ நல்லா ஹை ஹீட்ல வச்சுக்கலாம். ஏன்னா இது குவிக் ஸ்டர் ஃப்ரை இது ஆக்சுவலி. ஸோ இப்போ இந்த காய்கறி எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம வேக வைக்கல. நத்திங், ஒன்லி திராட்சை மாத்திரம்தான் நம்ம கொஞ்சம் ஊற போட்டிருக்கோம். வேற எதுவுமே நம்ம இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண தான் போறோம் இல்லையா? அவ்வளோதான், ஜஸ்ட் ஸ்டர் ஃப்ரை, குவிக் ஸ்டர் ஃப்ரை. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கார்லிக் ஆட் பண்றேன். எண்ணெய் சூடானதும் பூண்டு நசுக்கி வச்ச பூண்டு இல்லையா? ஒரு 4 பூண்டு போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். 2 வெங்காயத்தாள் ஆட் பண்ணணும். ஓகே. பைனாப்பிள் பைனாப்பிள் ஆட் பண்ணிடலாமா? இப்போ பைனாப்பிள் பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு 3/4 கப் பைனாப்பிள். இது கொஞ்சம் குக் ஆனா போறோம் இந்த கிரன்ச்சினஸ் கிடைக்கிறதுக்கு. ஆனா பூண்டு மட்டும் அந்த ரா ஸ்மெல் போகணும். ஆமா, அதனால அந்த ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் நீங்க வெங்காயத்தாள், அந்த வெங்காயத்தோட இந்த வெங்காயத்தாள் அப்புறம் பைனாப்பிள். ஸோ இது ஆட் பண்ணி குடமிளகா அண்ட் பீஸ். பாருங்க 3 கலர் குடமிளகா கொஞ்சம் அண்ட் பச்சை பட்டாணி. கொஞ்சம் அந்த வெளியில மாத்திரம் சாஃபன் ஆனா போகிறது. ஆமா, யூசுவலா ஃப்ரைட் ரைஸ்க்கு அப்படிதான் இல்லையா? எல்லா காய்கறியும் கொஞ்சம் ஹாஃப் குக் தான். ஆமா, உள்ள அந்த கிரன்ச்சினஸ் ஸ்டே ஆகணும். அப்பதான் அது டேஸ்டா இருக்கும். ஏன்னா எல்லாமே வெந்துடுச்சுன்னா நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் கிரேப்ஸ் ஆட் பண்ணலாம். கிரேப்ஸ் ஆட் பண்ணிடலாம். காஞ்ச திராட்சை கொஞ்சமா ஆட் பண்ணா போறோம். நான் ரொம்ப பண்ணா அந்த ஸ்வீட்னஸ் ரொம்ப, ஏன்னா பைனாப்பிள்லயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கு உங்களுக்கு. ஐ திங்க் நம்ம நிறைய சைனீஸ் தான் ட்ரை பண்றோம். ஐ திங்க் we should start venturing Thai. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பட் ஆனா நம்ம இந்த பகுதியில பாத்தீங்கன்னா தாய் டிஷஸ், இட்டாலியன் டிஷஸ், மெக்சிகன் டிஷஸ் எல்லாமே ட்ரை பண்ணிருக்கோம். ஆமா, சில்லி பவுடர் நான் ஒரு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஓகே, அவங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் சோயா சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். இந்த சோயா சாஸ்லயும் கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும் இல்லையா? கொஞ்சம் வெரி லெஸ். அண்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சம் சர்க்கரை இல்லையா? ஆமா. இப்பவே உங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம் இல்லையா? சால்ட் ஒண்ணுதான் பாக்கி. இப்போ சுகர் வேலை சால்ட் சொல்லிட்டேன் நான். ஸோ அப்போ சுகர், இப்போ சால்ட் ஆட். ஓகே, சுகர் வந்து நம்ம கம்மியா தான், வெரி லெஸ், பிஞ்ச் ஆஃப் சுகர் அண்ட் நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ சால்ட். ஓகே. சோயா சாஸ்ல கொஞ்சம் சால்ட் இருக்கும், ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து காரம் இருக்குங்க. நம்ம வந்து தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம், சோயா சாஸும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் இந்த சோயா சாஸோட அந்த மாய்ஸ்சர், அந்த ஈரத்தன்மை இருக்கும் போதே நம்ம ரைஸ் கலந்து பெப்பர் ஆட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இப்போ ரைஸ் ஆட் பண்ணலாமா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அதுக்கு தேவையான அளவு. நான் ரொம்ப ஆட் பண்ணா அந்த கான்சென்ட்ரேஷன் போயிடும். மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு தடவை. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஓகே. ஏன்னா நம்ம வச்சிருக்கிற அந்த வால்யூம் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் சோயா சாஸ் எல்லாம் கலந்து வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு எவ்வளோ ரைஸ் இருந்தால் நல்லா இருக்குமோ அப்போதான் இது டேஸ்டியா இருக்கும். கொஞ்சம் ஆட் பண்ணா. ஆமாம், கொஞ்சம் நிறைய கான்சென்ட்ரேட்டடாக இருக்கு இல்லையா? போதும் இல்லையா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கலந்துக்கோங்க. நிறைய நீங்க சேர்த்துட்டீங்கன்னா, இந்த கம்மியா இருந்ததுன்னா வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணலாம். ஆனா நிறைய சேர்த்துட்டோம்னா அது பிளாண்ட் ஆயிடும். இன்னும் கொஞ்சம் சப்ஜி பண்ண வேண்டி வரும். இப்போ கரெக்டா இருக்கு.
அவ்வளோதான் தாய் ஃப்ரைட் ரைஸ். ஓகே, வெரி சிம்பிள். சிம்பிளா ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் இல்லையா? ஆமா, எக்ஸ்ட்ரீம்லி சிம்பிள். நம்ம இதெல்லாம் we can try இல்லையா, லைக் lot of Indian flavors இருக்கு இதுல. ஸோ சர்வ் பண்ணலாம். இப்போ இதில் நம்ம கார்னிஷிங்காக cashew nut அண்ட் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போர்ஷன் வச்சிருக்கோம். முந்திரி பருப்பு அண்ட் வெங்காயத்தாள். ஓகே, வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். அண்ட் ஃப்ரைட் ரைஸ் எப்பவுமே சூடா சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டி. ஆமா, சூடா. இதோட ஒரு மஞ்சூரியன் ஒரு பிளெயினா கூட சாப்பிடலாம், ஒரு கிரீன் கறி ஒரு ரெட் கறி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாவ், நல்ல வாசனை இருக்கு. அண்ட் இதுல வந்து நம்ம வித்தியாசமா என்ன பண்ணிருக்கோம்னா பைனாப்பிள் கரெக்ட் சேர்த்திருக்கோம். ஸோ அந்த பைனாப்பிள் பாத்தீங்கன்னா குடமிளகா ஒரு மாதிரி கிரன்ச்சியா ஏற்கனவே நமக்கு வந்து பழக்கப்பட்ட ஒரு டேஸ்ட்ல இருக்கும். அண்ட் பைனாப்பிள் நம்ம அதை கடிக்கும் போதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ ஐ திங்க் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நிஜமாவே இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப டெம்டிங்கா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து கிரன்ச்சியா இருக்கு. ஆமா, வெஜிடபிள்ஸ் இல்லையா? ஆமா, அப்பதான் அந்த ரிச்னஸ் இருக்கும் ஃபுட்ல. ஆக்சுவலி தாய் ஃபுட் கரீஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னா வெஜிடபிள் எதுவுமே ஓவர் குக் ஆயிருக்காது, ராவா தான் இருக்கும். கொஞ்சம் மஷ்ரூம்லாம் ஆட் பண்ணலாம், பேபி கார்ன் ஆட் பண்ணலாம். லுக் வெரி ரிச் அண்ட் ஹெல்த்தி. இதுல வந்து நம்ம பழம் காய் எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம். அகைன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மஞ்சூரியன், ஒரு கோபி மஞ்சூரியன் அந்த மாதிரி ஒரு கிரேவியோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு இன்னுமே கம்ப்ளீட்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளா இருந்தது. அந்த பொருட்கள் மட்டும் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா ஜஸ்ட் மிக்சிங் தான். எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் நூடுல்ஸ் பண்ணுவாங்க, சோய் சாஸ் இருக்கும், பாக்கி எல்லாமே நம்ம வீட்ல இருக்கிறது தான். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா வர்ஸ்ட் கேஸ் ரெகுலர் ஆனியன் போட்டு பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதை வந்து நம்ம ரைஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, நூடுல்ஸோட கூட. டெஃபினெட்லி ஐ டிட் ஃபார் மை சன், பண்ணினேன், ரொம்ப நல்லா வந்தது. ஆமா, தாய் பைனாப்பிள் நூடுல்ஸ் டெஃபினெட்லி. ஓகே, ஸோ ஒரே டிஷ்ல வந்து உங்களுக்கு 2 விதமான டிஷ் வந்து செஞ்சு பார்க்கலாம். டிப்ஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரைஸ் ஐட்டம் இன்னைக்கு நம்ம பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ.